ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதானும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலையே எப்படி தந்தூரி சிக்கன் ஓவன் இல்லாமல் சூப்பராக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. சிக்கனை வந்து நல்லா இது போல் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. தந்தூரிக்குன்னு கேட்டிங்கன்னா இது போல் கட் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா வந்து இடையில இது போல் கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லா பக்கமும் இறங்கும். இப்போ அடுத்ததான் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருங்க, ஏன்னா நம்ம சிக்கனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்க முடியாது. இப்போ வந்து மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நான் தேவையான பொருள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம தந்தூரி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கனில் வந்து நல்லா நம்ம அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் பீஸ் எடுத்துக்கலாங்க. சிக்கன் பீஸ் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு வரிக்கு இடையிலையும் ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது போல் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லேயருக்குள்ளேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் மொத்தமாக சேர்த்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். மசாலாவை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் மசாலா வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டேன். இதே போல் இன்னொரு பீஸ்க்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை இவ்வளோ பெரிய பீஸ் வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் நம்ம வீட்டில் நார்மலாக சிக்கன் வாங்குவோம் இல்லையா, சிக்கனில் கொஞ்சம் பெரிய பீஸஸாக வாங்கிட்டு இது போல் தந்தூரி மசாலா ரெடி பண்ணி தந்தூரி ரெடி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா அப்ளை பண்ணியாச்சுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை மூடிட்டு ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்கு நல்லா வந்து இதை சோக் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற வச்சுங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் நைட் வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா மசாலாவோடு சேர்ந்து மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க. பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணல, சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சமாகவே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸ் வந்து ஒரு பீஸ் எடுத்து நான் உள்ளே வச்சுக்கிறேன். அடுப்பை வந்து லோ டு மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சிக்கன் கரிஞ்சு போயிடும், உள்ளெல்லாம் வேகாது. இப்போ வந்து ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுறலாம். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் நல்லா வந்து சிக்கனை திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் மாற்றி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா 2 பக்கமும் வெந்து வரும். இல்லைன்னா வேகாது, கரிஞ்சு போயிடும். கண்டிப்பாக ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா வந்து திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா முன்னாடி நல்லா ஈவனாக வெந்துடும், ஆனால் பின்னாடி சைட்லாம் பார்த்திங்கன்னா ஈவனாக இல்லாதனால மசாலா வந்து அங்கங்கே அப்படியே பச்சையாகவே இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இது போல் ஒரு தோசை கரண்டி வச்சுட்டு நம்ம லேயராக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வரியாக இருக்கிறதுல இது போல் நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிக்கன் நல்லா பேனில் வந்து படும்போது நல்லா வெந்து வரும் எல்லா சைடும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த சைடு இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஈவனாக இல்லை, அதனால் மசாலா பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அதனால தான் சிக்கனை வந்து நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம பேனில் வந்து சிக்கன் படும்போது நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக தான் இது போல் பண்ணுறது. அதே போல் ஒவ்வொரு தடவையும் இது போல் எக்ஸஸாக மசாலா இருந்துச்சுன்னா இது ஒரு கரண்டி வச்சு எடுத்துருங்க. இல்லைனா சிக்கனில் இதுவும் ஒட்டிட்டு லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ இது போல் மசாலா வரதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா 2 சைடும் வெந்து வந்துருச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இது அப்படியே கடையில் வாங்குகிற டேஸ்ட் இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு சைடு வேக வச்சுட்டு திருப்பி விட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இது போல் பண்ணும்போது சிக்கன் எல்லா சைடும் நல்லா ஈவனாக வெந்து வரும், அதுக்கு தான் பண்ணுறோம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. தந்தூரி சிக்கன்னாலே கண்டிப்பாக அதில் ஒரு ஸ்மோக் ஃப்ளேவர் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு தேங்காய் சிரட்டையில் சின்னதாக 2 பீஸை வந்து நல்லா கேஸ் அடுப்புலேயே பற்ற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கங்கில் பார்த்திங்கன்னா லைட்டாக நான் நெய் அப்ளை பண்ணிவிட்டு உடனே மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேங்க. இந்த ஸ்மோக் ஃப்ளேவரில் நல்லா சிக்கனில் வந்து ஏறட்டும். உங்கள்கிட்ட கறி இருந்துச்சுன்னா, அடுப்பு கறி இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது போல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள்,
நம்மளோட தந்தூரி சிக்கன் நல்ல ஸ்மோக் ஃப்ளேவரோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் நம்ம மசாலாவோட டேஸ்ட்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். நல்லா எந்த அளவுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கனில் மசாலாலாம் இறங்கி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. லைட்டாக மயோனஸ் வச்சுட்டு டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.